வணக்கம் எல்லாருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷம். என்னன்னு சொன்னால், சில விஷயங்களை நாங்கள் வெளிப்படையாக கதைச்சு தான் ஆகணும். உங்களுக்கு தெரியும், நேற்று நேற்று நேற்றா முந்தின நாள் நினைக்கிறேன் 9 மணி அப்டேட்டில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் சில தகவல்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். என்னென்னு சொன்னால், வடக்கில் இருக்கிற ஒரு சில ஊழல் முதலைகள் இடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிலர் இன்கொயரிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இன்றைக்கு வைத்தியர் அர்ச்சுனா என்ன செய்தவர் 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 என்று கேட்குற ஆக்களுக்கு மிக தெளிவான ஒரு பதிவு டாக்டர் அர்ச்சுனா கொடுத்திருக்கிறார்ன்றதான் உண்மை. இப்போ என்னென்னு சொன்னால், ஒரு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து செய்யக்கூடியதை விட அந்த லிமிட்டை தாண்டி செய்திருக்கிறார். அப்படின்னு சொன்னால், இதுதான் ஒரு சதுரங்கம் விளையாடுற ஆக்களுக்கும் சாதாரண ஆக்களுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் விளங்கி கொள்ளுங்க. இப்போ சிறிதரன் எம்பியோ கயேந்திரகுமார் எம்பியோ இப்போ அவையை பற்றி தொடர்ந்து கதைக்கிறேன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். அவை தான் எங்களோட பிரதேசங்களில் காலங்காலமாக அரசியல் செய்து கொண்டிருக்கணும். அவையை உதாரணப்படுத்தி தான் சில விஷயங்களை விளங்கப்படுத்துகிறான். அதுக்காக அவை கல்லறண்டு நான் சொல்ல வரேன் இல்லை, கல்லர் இல்லையான்றதை மக்கள் தான் முடிவெடுக்கணும். சரி, அதை பற்றி நான் இப்போ கதைக்க வரையில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ ஒரு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இவியல் எங்களுக்கு காட்டினது தையட்டிக்கு முன்னால் போய் நின்று ஆர்ப்பாட்டம் செய்யலாம், மயிலட்டிக்கு முன்னால் போய் நின்று ஆர்ப்பாட்டம் செய்யலாம். இடைக்கிட வருஷத்துக்கு ஒருக்கா அல்லது ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களுக்காக கதைக்கிற மாதிரி தமிழருடைய பாரம்பரிய உணவுகளை பற்றி கதைக்கலாம். இப்போ கயேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட சில விஷயங்களை அறத்துறத்து கதைக்கிறவர் தான். ஆனால் அதில் எந்தளவு உண்மைத்தன்மை இருக்குன்றது தான் பிரச்சனை. இப்போ வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு அவரை பதவியில் இருக்கிறதுக்கே விடுறாங்க இல்லை, என்னென்னு சொன்னால் அவ்வளவுக்கு அவர் ஒரு நெருக்கடியாக இருக்கிறார். ஆனால் இவே கொழும்பில் ஒரு வாகன விபத்துன்னு சொன்னால் உடனே ஈஸியாக தப்பிச்சு கொள்ளணும். அது வாகனம் அடிபட்டு வாகனத்துக்கு முன்னால் அடிபட்டவன் இறந்தால் கூட இவன் ஈஸியாக தப்பிச்சு கொள்ளணும். ஆனால் ஒரு மஞ்சள் கோட்டில் வாகனத்தை நிப்பாட்டின பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு வரைக்கும் பிடியானையோட வழக்குகளுக்கு அலைஞ்சு தெரிகிறாருண்டேங்க. அவர்கள் எவ்வளவு சிங்கள அரசியல்வாதிகள்கிட்ட சப்போர்ட் அவருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கதைக்கு நம்ம எல்லாரோடையும் அவர் டீல் அடிச்சிட்டாருன்னு சொல்லி. டீல் அடித்தா இப்படி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது சரி, அதை விடுவோம். இன்றைக்கு அதிரடியாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற ஊழல்வாதிகள், முக்கியமாக எங்களுக்கு தெரியும் இந்த கடலை நட்ட சம்பவம் ஒன்று நடந்தது. கடலை கிளிநொச்சியில் எல்லாரும் கத்தினவை அதில் ஊழல் நடக்கிறது. மன்னிக்கும், ஒரு சின்ன வீடியோ ஒன்றை காட்டுறேன் பாருங்க. மருதங்கணி ஆடிட், மீட்ட பசை கிருஷ்ணபுரம் ஆடிட், மற்றது தெல்லிப்பல ஆடிட். ஸோ உலக சம்பந்தமாகவும் இன்றைக்கு சாவச்சேரியில போடுறோம். அதே நேரம் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆள் வெட்டிக்குளவுக்கு போறார் வெகு விரைவில். மன்னார்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆள் வெகு விரைவில் வீட்டை போவார். மன்னார்ல இல்ல, மன்னிக்க வேணும், சாரி, மன்னார்கார் பயப்பட வேண்டாம். வவுனியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆள் வெகு விரைவில் வீட்டை போறார். அதை விட நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், யாழ்ப்பாணத்துல இருக்கிற பிடிஹெச்எஸ் அன்றாவரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டுட்டார். அர்ச்சுனா என்ன செஞ்ச நீ என்று கேட்கிறாள். இந்த வீடியோ ஞாபகம் வச்சுக்கிறோம். நான் எல்லாருக்கும் நான் இதுல சொல்ல போறேன். எனக்கு தெரியும் என்ன செஞ்சினாண்டு. மன்னா யாழ்ப்பாணத்தின் ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ் டாக்டர் சமன் பத்னா has been transferred to Anuradhapura district. Now there's a Tamil speaking consultant medical administrator, Dr. I guess what is name? He has taken this one, but நியூஸ் ஒன்றை எழுதல இதுல. ஏனென்றால் அர்ச்சுனா செய்த வேலை அதால இந்த பேப்பர்லயும் இந்த நியூஸ்லயும் வராது. இன்னொரு விடயம் உங்களுக்கு நான் இதோட சொல்லி வைக்க ஆசைப்படுறேன். எங்கட யாழ்ப்பாண கிளிநொச்சி விவசாய திணைக்கள ஆணையாளர் தேவரதன் இருக்கிறார் தானே. தேவரதன் ஐயாவுக்கு நாங்க வவுனியாவுக்கு டிரான்ஸ்பர் கொடுத்துருக்கிறோம். தேவரதன் ஐயா தற்சமயம் வவுனியாவுக்கு அடிஷனல் ஜிஏ லேண்டாக மாற்றப்பட்டு புதுவரால் மாற்றப்பட்டு இருக்கிறது. சோ சும்மா இருந்தோன்னு சொல்லாதீங்க. அர்ச்சுனா என்ன செஞ்சவன், அர்ச்சுனா என்ன செய்வன் ஃபாலோ பண்றாங்க தெரியும். அர்ச்சுனா என்ன செய்தவன் என்கின்ற கதை என்ன ஃபாலோ பண்ற முழு பேருக்கும் தெரியும். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், இதுக்கு மேல என்ன செய்தவன் நீங்க கேட்டா நான் ஒண்ணும் செய்யலாது.
என்னால முடிஞ்சது இந்த 2 வருஷத்துல பெரிய ஒரு கல்லூரி எல்லாம் பிரட்டி பெரிய பெரிய புள்ளிகள் எல்லாத்தையும் நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். அதோட கனவேருக்கு சிஐடி இன்கொயரி நடக்குது, தப்பில்லாத ஓடியலாது. சோ அது பரவாயில்ல, அது நடக்கட்டும். அரசாங்கம் அதை செய்து முடிக்குதா இல்லையான்றது அரசாங்கத்திட்ட. ஆனால் ஒரு விஷயத்த சொல்றேன், யார் என்ன குத்தி முடிஞ்சாலும் நாங்க செய்யணும்னு நினைக்கிறத செய்துதான் தீர்வோம். அது யார் எந்த கொக்கு குத்தி முடிஞ்சாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை, சரிதானே? சோ இன்றைக்கு மினிஸ்டீரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டிக்கு நான் இதை போட போறேன்ன்றது கனவேருக்கு சரியான கவலையான விடயமாகவும் அதே நேரத்துல பயமாக இருக்கும். ஆனா நான் சில பேரை சந்திச்சேன், அவ பயப்பட தேவையில்லை, நான் டிஃபெண்ட் பண்ணுவேன். அதோட செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டிக்கும் இவை போடப்படுகிறது. ஸோ செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டியின் கன்சிடரேஷனுக்கு வரப்படுகிறது. செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டியில இருக்கிற பியூட்டி என்னன்னா, இது மினிஸ்ட்ரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டி கூட தான் மினிஸ்ட்ரி இன்கொயரியை செய்யும், இன்டெடிக்ட் பண்ணி போட்டு. ஆனா செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டியை கொண்டு வந்தால் policy level decisions எடுக்கப்படுங்க. Go and read about sectoral oversight committee if you don't know. I can't help with that. So I was a member, I knew what to do, I did what I can do. சரிதானே? ஸோ எங்கெங்க கல்லுகளை நகர்த்தணும், எங்கெங்க செஸ் வைக்கணும்ன்றத எனக்கு யாரும் படிப்பிக்க தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். படிப்பிச்சா நான் கேட்டுக்கொள்ற அளவு பக்குவம் எனக்கு இருக்கிறது. ஸோ இந்த 2 வருடத்துல என்ன செஞ்சனான் 2 கேட்கிறார்களுக்கு தெளிவான பதில். உங்களுக்கு தேவராதன் மாற்றப்பட்டிருக்கிறார். தேவரதன் என்று சொல்லப்படுகிற அங்கட கடலைக்கு தண்ணி விட்ட ஆணையாளர் இருக்கிறார் தானே, தேவரதன் மாற்றப்பட்டிருக்கிறார். அதே நேரத்துல கணக்கு மாற்றங்கள் வடக்கு மாநிலத்துல வரும். ஆனால் இந்த அரசாங்கம் நான் சொல்றத செய்யற மாதிரி இருந்தால். வணக்கம், நீங்கள் டாக்டர் வீடியோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த விஷயங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். இல்லை நான் முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் அதில் போட்டிருக்கிறேன், காட்டியிருக்கிறேன். ஏன் நான் இதை சொல்ல வரேன்டா, அவரும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எந்த ஒரு மாற்றங்கள் நடந்தாலும் அது வைத்தியர் அர்ச்சுனாவால் நடந்ததுன்றதை வெளியே கொண்டு வர்றதுக்கு இந்த என்பிபி அரசாங்கம் கடைசி வரைக்கும் அனுமதிக்காது. ஏன்னு சொன்னால் அவைக்கு வடக்கில் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஏன் இன்றைக்கு தெற்கிலேயும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தான். இன்றைக்கு பாருங்க, எதிர்கட்சிகள் எல்லாம் அவங்க இது என்பிபியை எதிர்க்கிறதுக்கு வைத்தியர் அர்ச்சுனாவுடைய நீதியை கேட்டு தான் எதிர்க்க வலிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்போ எல்லா பக்கத்தாலையுமே இவைக்கு பிரச்சனை வந்திருக்கிறது வைத்தியர் அர்ச்சுனான்ற ஒரு ஆள் தான். அப்போ என்பிபி அரசாங்கம் யோசிச்சு பாருங்க, இந்த கிளிநொச்சியில் இந்த விவசாயம் சம்பந்தமான ஆணையாளர் அவர் நோக்கி அன்றைக்கு கேள்விகள் கேட்க பாதுகாத்த சந்திரசேகர் விளங்குதா. இப்போ பாதுகாப்பாக கேள்வி கேட்க வேண்டாம்னு சொன்ன சந்திரசேகர் அதே அரசாங்கத்துக்கு அவர் வைத்தியர் அர்ச்சுனா கொடுத்த ப்ரெஷரால் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். ஆனால் அன்றைக்கு மக்கள் மத்தியில் இந்த என்பிபி அரசாங்கம் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் எப்படி காட்டினதுன்னா ஒரு கூட்டத்தை குழப்புறவராக காட்டினது. நிறைய பேர் இந்த மீடியாவுக்கு முன்னால் இவர் கந்தையா பாஸ்கரன் எல்லாம் சொன்னவர், அது ஆதாரம் இருந்தால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் கொண்டு கொடுங்குவான், என் ஃபைல் எல்லாரும் ஃபைல் வச்சிருக்கலாம், நானும் இப்படி ஒரு ஃபைலை வச்சுக்கலாம்டா. ஃபைலுக்குள்ளே இருந்த விஷயம் என்னன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட நபரே வீடியோக்கள் நான் நேரடியாக அவரோட ஒரு நேர்காணல் ஒன்று காண்றதுக்குரிய நடவடிக்கை ஒன்று எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அது சம்பந்தமான ஒரு முயற்சி ஒன்று எடுத்துக்கொண்டிருக்கேன். மிக விரைவில் அவர் சம்பந்தமான இந்த கிளிநொச்சி ஊழல்கள் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வெளியே வரும். தெளிவான ஒரு செய்தியை நாங்கள் இந்த சமூகத்துக்கு கொண்டு வருவோம். என்னென்னு சொன்னால் ஆதாரங்களோட சில விஷயங்களை காண்பிக்கணும். அதுக்காக கொஞ்சம் அமைதியாக அவரை தொடர்பு கொள்றதுக்குரிய சில வழிமுறைகளை செய்து போட்டிருக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இன்றைக்கு இந்த ஊழல்வாதிகள் பாதிக்கப்பட்டதுக்கு இப்போ இந்த மாற்றப்படுகிறதுக்கும் ஊழல்வாதிகள் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறேன். முதலாவது என்னென்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்தளவு தூரத்துக்கு அவையை இழுத்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதால் தான் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களில் வச்சு அவங்க அந்த கேள்விகளை கேட்டு அது சம்பந்தமாக சரி ஒரு தவறு நடந்திருக்கேன்டா, இப்படி ஒரு தவறு நடந்திருக்குது, எங்களோட கையால் விடப்பட்ட தவறு மன்னிச்சு கொள்ளுங்க, அல்லது அதை நாங்கள் மாற்றத்துக்கு வேறு வழிகள் ஏதாவது செய்யலாம்னு சிந்திக்கிறதுக்காக தான் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அரசு உத்தியோகத்தரில் கேள்வி கேட்குறது. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ எங்கட வட்டத்துக்குள்ளே இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் முயற்சி செய்கிற நேரம் அவர் சும்மா கூட்டத்தை குழப்புறாருன்னு கத்துற நீங்கள் இன்றைக்கு கொழும்பு வரையும் போய் பாராளுமன்றம் வரையும் போய் முழு சிங்கள அமைச்சர்களுக்கு முன்னால் அங்கே போயிருந்து நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட்டதுக்கு பிறகு உங்களோட பதவி பறைப்பட்டு உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்பட்டதுக்கு பிறகு நீங்கள் கவலைப்பட்ட ஒரு பிரயோசனம் இல்லையே. உண்மையிலேயே எங்களுக்குள்ள முடிக்க வேண்டிய பிரச்சனைக்காகத்தான் அவர் டிசிசி மீட்டிங்களில் கத்துறது, இதை நாங்கள் கொழும்புக்கு கொண்டு போக தேவையில்லை, இதை பாராளுமன்ற
குழுக்களுக்கு கொண்டு விசாரிக்க வேண்டிய தேவையில்லை. முதல்ல இங்கே கதைச்சு முடிப்போம். நீ பிழை செய்திருக்கிறேன்னா ஒத்துக்கொள்ளாத. இப்போ வைத்தியர் அர்ச்சுன ராமநாதனை பொறுத்தளவில் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாதிரி பழி வாங்குற ஒரு ஆள் இல்லை. அவருக்கு வந்து சரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உணர்வுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஆள். ஒரு தவறு செய்தால் அதை ஒருத்தரை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு அவன் மாறுறதுக்கு முயற்சி செய்யணும்னா அதுக்குரிய வழியை கொடுக்கக்கூடிய ஆள் தான் வைத்தியர் அர்ச்சுன ராமநாதன். அவர் நிறைய சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் அவரை எதிர்த்து போட்டு இன்றைக்கு போய் ஒரு சிங்கள அமைச்சருக்கு முன்னாலேயோ சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னாலேயோ போய் நின்று அவமானப்படுற ஒரு சூழ்நிலை எதால் உருவாகினது என்று சொன்னால் நீங்கள் கத்தி குளர்னதால் இன்றைக்கு இந்த விவசாய ஆணையாளர் எல்லாம் இடம் மாற்றப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் இனி வந்து ஊழல்வாதிகளை காப்பாற்ற வேண்டிய தேவை இல்லை. வைத்தியர் அர்ச்சுனா வந்து இந்த பதவியை விலகிறதுக்கு முதல் நிறைய திடுக்கிடும் சம்பவங்களை செய்து கொண்டு தான் போகிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லாருக்குமே ஒரு பேரதிர்ச்சியை உருவாக்குற மாதிரியும் எல்லாருக்குமே ஒரு வியப்பை உருவாக்குற மாதிரியும் ஊழல்வாதிகளுக்கு பெரிய ஒரு நடுக்கத்தை உருவாக்குற மாதிரியுமான சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு. பழைய மாகாண சபை விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு கிண்ட ஆரம்பிச்சிருக்கிறார். இது சம்மந்தம் இப்போ டாக்டர் அர்ச்சுனா பதவியில் பிறகு இது முற்று பெறுமான்னு கேட்டால் இல்லை. அவர் தான் தொடர்ந்து பதவியில் இருக்க போகிறார். அவருடைய சிந்தனை தான் அங்கே கௌசல்யா நரேந்திரன் போய் பாராளுமன்றத்தில் இருந்தாலும் அவருடைய எண்ணங்கள்லாம் அங்கே உருவாக போகுது. அவருடைய சிந்தனை அவருடைய கேள்விகள்லாம் நாங்கள் பாராளுமன்றத்தில் உரையாக மாறப்போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் ஒரு தேடலை உருவாக்குவார். என்னென்னா அவருடைய செயற்பாட்டுக்கும் கௌசல்யா நரேந்திரனுடைய செயற்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அணுகிற முறைகளுக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கும். அது சம்மந்தமாக நாங்கள் பிறகு இன்னொரு வீடியோ போடுவோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஆனால் இந்த ஊழல்வாதிகள் என்றவைக்கு வந்து இப்போ அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதில் உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னால் இது ஆறால உருவாகினா அந்த டாக்குமெண்ட்ஸுகள் ஆதாரங்களை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் கொடுத்து அந்த கமிட்டியில் கொடுத்து அது சம்பந்தமான அமைச்சுகளில் கொடுத்து ஒரு நெருக்கடியை உருவாக்கிக்க தான் இந்த ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும். இப்போ மக்கள் பிரதிநிதி ஒரு ஆள் போய் அங்கே இப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்கணும். தனியாக மயிலட்டிக்கு முன்னால் போயிருந்தால் அந்த சனத்தை வச்சுக்கொண்டு சனத்தை மாத்திரம் அதை கத்துறதால ஒரு விஷயமும் நடக்க போகிறதில்ல. அங்கே போய் கேள்விகள் போடணும். வைத்தியர் அர்ச்சுனா கேட்ட மாதிரி இப்போ 13-14 கேள்வி கேட்டவர் கிட்டடியில் விவசாயம் செய்கிறீங்களா, எப்போ காணியை விடுவிப்பீங்க, ஹாஸ்பிட்டல் காட்டு, இந்த இப்படியான நெருக்கடிக்குரிய கேள்விகள் கேட்டால் அது பாராளுமன்ற கன்சார்ட்லையும் அது பதிவில் இருக்கும். அது சம்பந்தமாக இவ சரியான பதில் கொடுக்காட்டி இன்னொரு அரசாங்கம் வரைக்கோ அல்லது இன்னொரு ஆளுங்கட்சியாக இன்னொரு அரசாங்கம் வரைக்கும் இவை சிறையில் போயிருக்க வேண்டிய தேவையும் ஏற்படும். அப்போ அதுக்காகத்தான் அங்கே கதைக்கணும். இப்போ நடவடிக்கைகள் எடுக்கப்படுறதுன்றது அங்கே தான். இப்போ இங்கே நின்று கத்துறது இது வந்து ஒரு வெளிப்படுத்தலாம். ஒரு மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்யணும், இது சம்பந்தமான தேவையை தேடினோம்ன்றதை காட்டுறது மட்டும்தான் ஒழிய இதிலேயே அரசியல் செய்து முற்றுப்படுறது இல்லை. அதனால தான் வைத்தியர் அர்ச்சுனா போராட்டங்களில் கலந்து கொள்றதை விட போராடுற மக்களுக்காக பாராளுமன்றங்கள்லையும் சட்டங்கள் இயற்றப்படுகிற இடங்கள்லையும் சண்டை பிடிக்கிறது தான் உண்மையான விஷயம். அதுதான் தீர்வை கொண்டு வரும். இன்றைக்கு இவ்வளவு விஷயத்தையும் மூளையை பயன்படுத்தி செய்ததால தான் இவ்வளவு மாற்றங்களும் இவ்வளவு என்கொயரிகளும் அதாவது விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆகவே வைத்தியர் அர்ச்சுனா ஒன்றும் செய்யலை அல்லது அவர் பாராளுமன்றத்துக்கு போய் சும்மா தான் இருந்தவர் அல்லது அங்கே சண்டை தான் பிடிச்சவர் தேவையில்லாத கதைச்சவர் என்றவைக்கு அவன் வாய்க்கு ஒரு பூட்டு போடுற மாதிரியும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியும் சில சம்பவங்களை திடுக்கிற வகையில் அடிக்கடி திடீரென்று சில மாற்றங்களை உருவாகி கொண்டு வரார். எப்போவுமே டாக்டர் சொன்ன மாதிரி இது டாக்டர் தான் செய்தவர்ன்றதை இந்த அரசாங்கம் வெளியே சொல்ல போகிறதும் இல்லை, அனுமதிக்க போகிறதும் இல்லை. நாளைக்கு இளங்குமரன் வந்து சொல்ல போகிறார், நாங்கள் ஊழல்வாதிகளை பிடிச்சிருக்கிறோம். அல்ல சந்திரசேகர் சொல்ல போகிறார், நாங்கள் ஊழல்வாதிகளுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம். எப்படி எடுத்த நீங்கள் என்று கேட்டால் நல்ல உதாரணம் கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கில் சந்திரசேகர் அமைச்சர் அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை வச்சு என்ன செய்தவர்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆதாரங்களை அழிக்க முற்பட்டதும் ஊழல்வாதிகளை காப்பாற்றி அனுப்பிவிட்டதும் வடிவங்களுக்கு தெரியும். அப்போ ஊழல் யார் பிடிப்பினோம், ஊழலுக்கு எதிராக யார் செயற்படுவினோம்ன்றதை வந்து மக்கள் தான் தீர்மானித்து கொள்ளணும். வைத்தியர் அர்ச்சுனாவுடைய அரசியல் வந்து ஒரு வெற்றி பெற்ற அரசியலாக தான் நான் பார்க்குறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் சொல்கிற மாதிரி அவர் வென்று கனகாலம். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வெட்டும் புலி சிரிச்சு வருது, சுத்தித்தான் போடுங்கடா. சுட்டு விரல் அசைவ கொஞ்சம் உத்துத்தான் பாருங்கடா. முட்டுத்தடை வென்று வருவோம், ஒற்றுமையாகுங்கடா. எட்டும் வர எட்டி நடக்கட கட்டளை கெடுங்கடா.
அசைவ கொஞ்சம்